கல் அப்படின்ற புத்தகத்தில் அதனுடைய ஆசிரியர் அரசேந்திரன் அவர்கள் பல அபூர்வமான தகவல்களை சொல்லியிருப்பார். அதில் ஒரு வார்த்தையினுடைய மூலம் தமிழ் சொல் அப்படின்னு நிரூபிக்கிறார். நம்ம இந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல, கணுக்கை, கணுக்கால் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த ரெண்டு இடம் எங்கே சேருதோ அந்த இடத்துல கணுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கரும்பு அப்படியே சேர்ந்து 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 ரெண்டு பகுதிக்கு நடுவில் இருக்கும். அப்போ அதை கணுக்களால் ஆனது அப்படின்னு தானே சொல்கிறோம். கரும்பில் பல கணுக்கள் இருக்குது அப்படின்னு கணுக்கால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குழுவாக மனிதர்கள் வாழும்போது, பல ஆண்களும் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள்னு வாழும்போது, அங்கே ஒரு பெண் கர்ப்பமுறுகிறாள் அப்படின்னா தாய் தான் உறுதியாக சொல்ல முடியும். பல ஆண்கள் இருக்கக்கூடிய குழுவில் தகப்பன் யாருன்னு தாய் சொன்னால் தானே தெரியும். தாய் மட்டுமே அறியப்படுகிறாள், தகப்பன் தாய் சொல்லி தான் அறியப்படுகிறான். அப்போ கிரேக்கத்தில் ஒரு பழக்கம் இருந்துதான். குழந்தைய மடியில் போட்டு சம்மந்தப்பட்ட நபர் சொல்லுவாராம், அந்த ஆண், இந்த குழந்தை என்னுடையது அப்படின்னு. இப்போ இந்த கணுவில் போட்டு சொல்கிறார்ல, அந்த கணுவில் போட்டதுனால கணுவின், கெணுவின், ஜெனுவின், ஜெனுயின் அப்படின்ற வார்த்தை வந்தது அப்படின்றார். இப்போ ஏதாவது ஒன்று நேர்மையாக ஒத்துக்கணும் அப்படின்னா ஜெனுயின் அப்படின்ற வார்த்தை வந்தது தமிழில் உள்ள கணு, கணுவின்லேருந்து அப்படின்னு சொல்கிறார் அரசேந்திரன் அவர்கள். இங்கே ஒரு வழக்கு, திருமணமான பெண் ஒருத்தி கற்பழிக்கப்பட்டதாக சொல்கிறா. அவளுடைய சாட்சியம் நம்பத்தகுந்ததாக இல்லை. அதாவது இங்கே ஜெனுயின்ற வார்த்தை வந்ததே ஆண்கிட்ட இருந்து, ஆண் ஒத்துக்கிறதுலேருந்து. இங்கே ஒரு பெண் நம்பத்தகாத சாட்சியம் சொல்கிறா அப்படின்னா அவள் ஜெனுயினாக இல்லை. இங்கே வழக்கு அதுதான். திருமணமான கற்பழிக்கப்பட்ட பெண் நம்பத்தகாத சாட்சியத்தை சொல்லும்போது அதன் மூலமாக ஒருவருக்கு தண்டனை வழங்க முடியுமா? இந்த அரிதான வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். ஸ்ட்ராங்கு மெட்டீரியல் எவிடன்ஸு கண்டிப்பாக வேணும். இப்படிப்பட்டதில்லை, இது இல்லாமல் தண்டனை கொடுக்க முடியாது. அவர்கள் ஒத்துக்கொண்டா கூட, அதாவது மைனர் கேர்ள் ஒத்துக்கிட்டால் கூட தப்புத்தேன். ஏன்னா மேஜர் லேடி இருக்காங்க பாரு, அவங்களுடைய சம்மந்தம் இல்லாமல் கற்பழிக்கப்பட்டாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டு அவர் தண்டனைக்குரியவளாகுவாங்க. திருமணமான பொண்ணு கற்பழிக்கப்படுறாங்க. அது நம்பிக்கைத்தன்மையான சாட்சிகள் இல்லை. அந்த சாட்சி கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தண்டனை கொடுக்க முடியும். இதை நான் ஒரு வழக்கை உதாரணமாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பெண் தன்னை ஒரு நபர் கற்பழித்ததாக, அதாவது பாலியல் வன்புணர்வு செய்ததாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாங்க. அதாவது சுமார் இரவு ஒரு 10-30 மணிக்கு ஒரு கார் கேர் பக்கத்தில் வச்சு என்னை கற்பழித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளித்தாங்க. அந்த புகாரை காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இருதரப்பையும் விசாரித்த நீதிமன்றம் இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அசோக் என்ற நபருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் ஒரு 1000 ரூபாய் அபராதமும் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து அந்த அசோக் என்ற நபர் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாரு. உயர்நீதிமன்றத்துல அவர் என்ன வாதத்தை முன் வச்சார்னா, அதாவது இந்த புகார் கொடுத்த இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவர் பாதிக்கப்பட்ட பெண் என்னோட மாமாவோட மனைவி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சம்பவம் நடந்ததா சொல்ற அன்னைக்கு இவங்க காவல் நிலையத்துல புகார் கொடுக்கவே இல்லை. ஆனா ஒரு 4 நாள் கழிச்சு இவங்க காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. நான் எந்த குற்றமும் நான் செய்யவும் இல்லை, ஸோ அதனால எனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி அவங்க சைட்ல வாதம் வச்சாங்க. இந்த பெண்ணோட தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இல்ல 4 நாள் தாமதம் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த பெண் சம்பவத்தை பத்தி தன் கணவர்கிட்டயோ இல்லாட்டி வீட்டுல வேற யார்கிட்டயுமோ சொல்லவே இல்லை, பகிர்ந்துக்கவே இல்லை. தான் மனசுக்குள்ளே வச்சு மன அழுத்தத்தின் காரணமா அதோட தனக்கு நேர்ந்த அவமானம் தாங்காம ஃபினாயில் எடுத்து குடிச்சு 4 நாள் கழிச்சுதான் ஃபினாயில் எடுத்து குடிச்சு மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்பட்டு, சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு இந்த தனக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காம அவங்க ஃபினாயில் எடுத்து குடிச்சிருக்காங்க. குடிச்சு அதுக்கப்புறம் நான் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட பின்புதான் நான் காவல் நிலையத்துல புகார் அளிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல சொல்லியிருக்காங்க. மேலும் மருத்துவ சாட்சியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெண் பாலியல் உறவுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளார் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால இவருக்கு அசோக்குக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக்கூடாது, அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல வார்த்தை முன் வச்சாங்க. இந்த இருதரப்பையும் விசாரிச்ச மாண்புமிகு நீதியரசர் திரு ஏ செல்வம் அவர்கள் என்ன கருத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா, 2 விஷயம். ஒன்று காலதாமதம்,
காலதாமதத்துக்கு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க நான் ஃபினாயில் எடுத்து குடிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மருத்துவரோட சாட்சியத்தில் இவர் 10 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாருங்கிறது உண்மை, சாட்சியத்தில் இருக்கு. ஆனா மருத்துவர் வந்து ஃபினாயில் எடுத்து குடிச்சதற்கான சிகிச்சையை நான் அளித்தேன் அப்படின்னு சொல்லி எந்த மருத்துவரும் சொல்ல முறையான சான்று கொடுக்கல, அதுல இல்ல. அதே சமயம் அரசு தரப்புலையும் இந்த அம்மா வந்து இந்த டிலே ஆயிருக்கு இல்லையா அந்த 4 days, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அரசு தரப்புலையும் தாக்கல் செய்யப்படலை. ஸோ இவங்களோட சாட்சி வந்து நம்ப தகுந்த சாட்சியாக இல்லை இந்த பெண்ணோட சாட்சி. ஸோ அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா மருத்துவரோட சாட்சி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பெண் பாலியல் உறவுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளார் சொல்லியிருக்காங்க. இந்த பெண் வந்து ஒரு திருமணமான பெண் என்ற விஷயம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சங்கதி. அப்ப திருமணமான பெண் அப்படிங்கிறப்போ அவங்க பாலியல் உறவுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதை வச்சு இந்த பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டுள்ளார், கற்பழிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா இந்த பெண் ஒரு திருமணமான பெண். ஸோ அதை வச்சு இவர் தான் அந்த பெண்ணை கற்பழித்து உள்ளார் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாதுங்கிற காரணத்தினால அசோக் மேல உள்ள குற்றம் வந்து நிரூபிக்கப்படவில்லை. ஸோ அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை அப்படிங்கிறத உறுதி செய்து அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்து மாண்புமிகு நீதியரசர் திரு ஏ. செல்வம் அவர்கள் உத்தரவிட்டார்.